கடந்த 13/8/2024 அன்று கோவை மாநகராட்சியினுடைய சாதாரண கூட்டம் நடந்ததுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எதிர்க்கட்சிகள் எதுவுமே பேசக்கூடாது. பேசின உடனே சஸ்பெண்ட்ங்கிற மாதிரிதான் ஒரு அன்னைக்கு கூட்டத்தில் நடந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில வந்து கோவை மாநகராட்சி பகுதியில் எதுவுமே நடக்கல. நான் மாநகராட்சி நிர்வாகமே சீரழிந்து கடந்ததுன்னு சொல்லி ஒரு ஒரு மண்டல தலைவர் பேசினாங்க. அதே மாதிரி பார்த்தா அதிமுக காலத்துல வந்து எந்த திட்டமும் நீங்க வந்து கோவை மாநகராட்சி கொண்டு வரல. திமுக தான் அதுல திட்டம் கொண்டு வந்து ஒரு தவறான தகவலை மாமன்றத்தில் பதிவு பண்ணாங்க. இதை வந்து நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா மாதம் மாதம் பொய்யவே சொல்லிட்டு எதுவுமே செய்யாத திமுக காரங்களுக்கு இவ்வளவு இருந்தா இத்தனை வளர்ச்சி திட்டங்களை மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் நம்ம ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது இவ்வளவு கொண்டு வந்துட்டு செய்ய ஒண்ணுமே செய்யாத இவங்க இவ்வளவு சொல்லும்போது செஞ்சு நம்ம ஏன் சும்மா நம்ம எந்திரிச்சு கேட்டோம். அதாவது கோவை மாநகராட்சிக்கு இதுல வந்து என்ன வளர்ச்சி திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்தப்ப திமுக காரங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் கேட்டோம். கேட்டதுக்கு வந்து இல்ல நாங்க கொண்டு வந்த திட்டத்தை நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம். கேட்டதுக்கு உடனே வந்து இருந்துச்சு இன்னொரு மன்றத்தில் இருந்துச்சு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி வந்து குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இந்த மேயருக்கு வந்து இதான் முதல் கூட்டமே என்னதுன்னே தெரியாது உடனே 3 மாசம் சஸ்பெண்ட் அப்படின்ட்டாங்க. அதாவது ஒரு எதிர்கட்சிக்காரங்க எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எனக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. இதை வந்து எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி என்று முறையிட்டோம். அவர் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி கிட்ட கொண்டு போய் நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு அண்ணன் இன்பதுரை தமிழ்ச்செல்வம் நெடுமாறங்கிட்ட சொல்லி அவங்க மூலியமா நாங்கள் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணி இன்னைக்கு பார்த்தா நீதியரசர் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இது உள்ளபடியே இது வந்து மக்கள் பணியாற்ற மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்த மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அதாவது இவ்வளவு மாநகராட்சியில் இவ்வளவு வரிகளை சும்மா ஏத்திட்டு எதுவுமே பண்ணாத இவங்க இப்படி பண்ணும்போது இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒண்ணுமே பண்ணல தப்பான தகவலை மாமன்றத்தில் பதிவு பண்ணும்போது கேட்காம நாங்க எப்படி இருக்கோம். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களை வந்து உடனே சஸ்பெண்ட் கேள்வியோட சஸ்பெண்ட் அப்படின்னா பொறுக்க முடியாத கோர்ட்டுக்கு போனோம். இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இனி மென்மேலும் வந்து புரட்சியாளி அம்மா வழி வந்த நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அவர்கள் வழிகாட்டின்படியும் மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணி அறிவுறுத்தின்படியும் பாத்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை இந்த கோவை மாநகராட்சியுடைய 100 வாழ் எங்க நடந்தாலும் கண்டிப்பாக இனி மாமன்ற கூட்டத்தில் எதிரொலிக்கும். இனி மக்களுக்கு நல்லது என்ன எது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் கோவை மாநகராட்சி கண்டிப்பாக ஒழிக்கும். மக்களுக்காக என்றும் பாடுபடும் இயக்கம் ஒரே இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழி வந்து எடப்பாடியை போச்சு அண்ணன் எஸ்பி வேலுமணி அறிவியல் கண்டிப்பாக வந்து மக்களின் குறைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லதே நடக்க வழிவகை செய்வோம் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவர் என்ற முறையில் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.